உறவி அன்பல் விலங்கமே முன்னா உறவி ஓர்படி என்ன கேட்டானா அண்ணன் செலுத்துட்டா ஒன்னிடம் பேசுவீங்க ஒன்னர் செலுத்துட்டா அண்ணனிடம் பேசுவீங்க அண்ணன் போனர் நாங்க 22 பேர் இருக்கீல உனக்கு என்ன முறை எனக்கு அதே கேள்றாங்க போது எனக்கு அப்ப அந்த அண்ணனை கேட்கும் போது அந்த அண்ணன் என்ன சொன்னா உனக்கு கட்சி விளையாட கவர்மா வேணுமா குடிச்ச விளையாட புளிமா வேணுமா என்ன வேணும் தங்கமே எனக்கு அதே அண்ணவே சொல்லும் போது அந்த அந்த அண்ணன் கேட்கும் போது தங்கமே உனக்கு என்ன வேணும் விளையாடுறதுக்கு கேட்கும்போது அண்ணன் என்ன சொன்னானா உனக்கு தெக்கச்சக்கல் வேணுமோ தென்னாட்டு மயில் வேணுமோ வடக்கச்சக்கல் வேணுமோ வடநாட்டு மயில் வேணுமோ மேற்கச்சக்கல் வேணுமோ மேனாட்டு மயில் வேணுமோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்ப அந்த அண்ணனுங்க என்ன கேட்டானா எனக்கு வடக்கச்சக்கல் வந்தா வாகிருக்கு பேசு தெக்கச்சக்கல் வந்தா செம்பாங்கு பாடு மேற்கச்சக்கல் வந்தா ஒரு மேனாங்க பேசு இறக்கச்சக்கல் வந்தா ஒரு கலலாங்க பேசு ஈரமலைச்சாவுகா ஒரு தங்க கிளம்படா ஒரு தனிமாடு சாப்பாடு இந்த பொண்ணு களத்துல புதுமாடு சாப்பாடு ஈரமலைச்சாம்புகா திங்கக்கிழமை சிவம் பிறந்த சோமாரங்கண்டியா இந்த வெள்ளிக்கிழமை வெடியக்கால் ஆகும் போது நம்ம ஆத்தாளி ஈஸ்வரிக்கு கரகமலைக்கு கனபூசி செய்யணும் செம்பு விலைக்கு சிவபூசி சாம்புதான் கனபூசு முடிச்சு செம்பு விலைக்கு சிவபூசு முடிச்சு பத்தினியாளுக்கு செம்பு தலை மேல சிவபாதம் அண்ணருக்கு நேரலையா அருக்காணி இளவரசு பொன்னருக்கு நேரலையா அந்த பொற்கொடியா இளவரசு
தாய் தகப்பும் போய் மறைஞ்சதுனாலே சோகமா இருக்கிற போது அந்த நடங்கும் பத்தினியா நாடாளு புத்தமியா சோகமா இருக்கிற போது உனக்கு எதனால இந்த சோகத்தில் இருக்கிறது அங்க வேணும் கேட்டு அண்ணா எனக்கு கூடு இருந்த கவிபாட கொஞ்சம் கிளி வேணுமண்ணா பக்கறதுக்கு கவிபாட பச்சை கிளி வேணுமண்ணா சொல்லி கேட்கிற போது அண்ணா எனக்கு வாரி மயிர் முடியா வரணக்கிளி வேணுமண்ணா ஓதி மயிர் முடியா ஓதகிளி வேணுமண்ணா நீங்க கேட்டுட்டீங்க உனக்கு தெக்கத்த கிளி வேணுமா தெம்மாங்கு பாடும்னு சொல்லி கோபமா இருக்கிற போது சாம்புகா உனக்கு கொண்டு வந்தது ஆறுமணி சொல்லி அண்ணரு கோட்டம் முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா எம்புரை தங்கமே உனக்கு எந்த சோகத்தில் இருக்கிறையோ உனக்கு புடிச்சு விளையாட புள்ளிமான் வேணுமா கட்டி புடிச்சு விளையாட கமரிமான் வேணுமா உனக்கு தோளேறி விளையாட தோழகிளி வேணுமான்னு சொல்லி கேட்கிற போது அண்ணா எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு மக்களுக்கு அவரோட பச்சைக்கிளி வேணும்னு சொல்லி அண்ணமார் அண்ணர்கிட்ட சொல்ற போது அண்ணர் பார்த்துட்டு எதுக்கு அங்க வேண்டாம் தங்கமே உனக்கு வேணுங்கிறது வெடியாலே போதுங்கிறது பொழுதாடின்னு சொல்லி சொல்ற போது அண்ணரு பொண்ணரு பார்த்துட்டு சரி நாம போய் ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி போட்டு சிப்பவல்ல ஆசாரியை கூப்பிட்டு மேக பறக்காத மேகமலை ஆயிரங்கோ அள்ளியில பறக்காத அரக்கு வலை ஆயிரங்கோ கீழே பறக்காத கிட்டி வலை ஆயிரம் வேணும்னு சிப்பவல்ல ஆசாரின்னு சொல்ற போது சொல்லிட்டு வந்தாங்க காலையில கொண்டு வந்து குமிச்சிருவோங்கிற போது சிப்பவல்ல ஆசாரி என்ன சொன்னா பொண்டாட்டிட்டு தெரியுமா இத்தனை கொள்ளையும் சொல்லி இருக்கிறாங்க நம்ம நெசமாங்க இத்தனையும் செய்ய முடியாது அட நாம பொழுது கிளம்பாதுக்கு முன்னாலே நீ கூட மரம் கட்டடி நம்ம கூடலும் போலன்னு சொன்னாங்கடி அர்க்காணி இளவரசு பொன்னருக்கு நேரலையா பொற்கொடியா இளவரசு அண்ணா நீங்க உங்க இஷ்டத்துக்கு போய் கிளி பிடிச்சிட வேண்டாங்க விரல்சோட்டு ஆளாவு விழுது 10,000 கைச்சோட்டு ஆளாவு கனவு 10,000 அதுல 1000 கிளிகள் அரசாண்டு வருதுன்னா அதுலயும் 2 கிளி ஆண்களையும் பெண்களையும் அரசாண்டு வருதுங்க அதுல ஆண்களையும் பிடிச்சி ஓட்டிட்டு பொன்களி பிடிச்சாங்கன்னு மோதிரம் சொல்லுவாங்க ஐச்சோட்டாளமர கமுகு 10,000 விரல்சோட்டாளமர விழுது 10,000 நல்லா வந்து அந்த செய்தி சொல்லும் போது அந்த கிளிக்கு அடையாளம் சொல்லி பாருங்க போது மூக்குல முத்து வேணும் துளசிமணி காய் 2 பவளா
சொல்லு ஒரு முதல்ல சொல்லு. வீரமலை சாம்புகா அம்மா ரெண்டு பன்னிமேல் சண்டை பாறை சண்டை போகணும், கும்பமேல் சண்டை கூட்டம் விட்டு போகணும். ஊரு பொதுமக்கள்லாம் கூடி இந்த மாதிரி பண்ணி வந்து வாழை அழிச்சு வாங்க சாக்குது, எண்ணெய் அழிச்சு தேங்க சாக்கிது சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் வந்து அண்ணா சின்ன மாதிரி சொல்ற போது அண்ணமார் அண்ணன் இருக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த அண்ணருக்கு நேராளைய அருக்காணி இளவரசு, பொண்ணருக்கு நேராளைய பொற்கொடி இளவரசு இந்த மாதிரி இருக்குங்கிற போது இந்த நல்லதங்கு பத்தினியா நாடாள் உத்தமியா அவ ஆடுறது அண்ணல் கொஞ்சம் அசையறது பொண்ணு ஊஞ்சலடி. வேளையிலே பண்ணி வந்து என்ன சொல்லி தெரியுமா? எனக்கு பலமாரி இல்லாத இந்த மாதிரி வாழை பழுத்து வாங்கணும் சாஞ்சி நிக்குது, என்ன பழுத்து தேங்கணும் சாஞ்சி நிக்குது போது படியா படுத்து என்ன அங்கங்குடி அடையாளம் தெரியுமா? 4 காலும் பாட அடிக்கலையை சுத்தி வாழை பூவாலடி. ஊர் பொதுமக்கள் சொல்லி வெள்ளாங்குளத்தேரி வேப்பத்தூர் இலையிலே ஆம்பனை பண்பனை அரசு பட்டம் வாழுது. அது ஆம்பனை பண்பனை கிள்ளி அடிச்சுட்டு அப்புறம் வெங்கல பேரணி எடுத்து வண்டிக்கு ஒரு ஆளு மண்ணிற்கு ஒரு ஆய்வு வெள்ளப்புள்ளா கோயிலுக்கு வந்து சேரோடுன்னு சொல்லி வீரமலை சாமி கிட்ட வெத்தி ஒரு சாட்டு சொல்லப்படி.
வட்டிக்கு ஒரு ஆளு பண்டேருக்கு ஒரு நாயும் வெள்ளப்புலா கோயில் போய் சேரும் சொல்லி ஆர்டர் போட்டு வந்து தங்கா படுது அந்த தவ பெரிய மாதாவிட்ட வந்து சொல்லலாம் சொல்லுங்கிற போது வீரமலைச்சி ஆம்புகா இந்த தங்கா பறவை அண்ணருக்கு நேராளையா அழுக்காணி இளவரசு பொண்ணருக்கு நேராளையா பொற்கொடி இளவரசு ஆடுறதுக்கு அண்ணல் ஊஞ்சா அசையறதுக்கு கொண்டு வந்து பார்க்கிற போது நல்லவங்க பத்தியா நாடாள் தனியா அண்ணன்மார் அண்ணர்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணா நானூறு ஆகாத சொப்பனுங்க அருங்களையும் கண்ணன் அண்ணா நான் நானூறு கொள்ளாத சொப்பனுங்க. சொல்ற போது சாமிக்கு மீச துடிக்குதடா கண்ணு துடிக்குதே. சொல்ற போது சின்ன சாமிக்கு மீச துடிக்குது நிக்காம ஆகுது, பெரிய சாமிக்கு கண் துடிக்குது அனுபவம் ஆகுது இல்லையா? அண்ணா நீங்க பண்ணின்னு என்ன ரீக்கா அண்ணா அது ஒரு பழி வந்து நேர்மண்ணா அண்ணா நீங்க பொம்பனு என்ன ரீக்கா நம்மகிட்ட அதை கூத்து விடா. அண்ணருக்கு நேராளைய அல்காணி இளவரசு அண்ணருக்கு நேராளைய பொற்கொடி இளவரசு தண்ணி விடுற போது சின்ன சாமி என்ன சொன்னாரு தெரியுமா? எவ்வொரு தங்கமே நாங்க கத்தி கையில் எடுத்தா கணத்த வட வெள்ளரவியோ ஈட்டி கையில் எடுத்தா எத்த வட வெள்ளரவியோ எதுக்கு மஞ்ச மாட்டான் தங்கமேங்கிற போது மறுபடியும் அழுது புலம்புற போது நல்லதங்கு பத்தி நீங்க நாடாள் உத்தமி என்ன சொன்னாங்க தெரியுமா? அண்ணா நான் ஒரு ஆகாத சொப்பனுங்க கண்டன கொள்ளாத சொப்பனங்க பொற்கொடியா கண்டன நாங்க ஆளையில கண்டகன மேல பழிக்கும் பண்ணா நான் பொழுதோட கண்டகன கொஞ்சோண்டு மகாந்து எல்லாம் சொல்லி அழுகிற போது கனவு கண்ட கடவுட்டான்னு சொல்றியே அப்படித்தான் என்னமா கனவு கண்டன்னு மறுபடியும் மதட்டு கேட்கிற போது அந்த பெரியன சாமி பேசா திருமுகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ என்னதான் கண்ட சொன்னமாங்கிற போது என்ன சொன்னா தெரியுமா? தங்கா பரவி அண்ணா நம்ம கட்டு கொட்டாரோ அதிகம் மலைக்க கண்டே ஆந்தே அலற கண்டே நம்ம குதிரை கட்டு கொட்டாரம் கோரம் மொழிக்க கண்டேன் கோட்டா நடிக கண்டேன். அத்தனைக்கும் போதரவு சொல்லி எல்லாம் கனவு கண்டேன் சொல்ற போது பெரியன சாமி பேசா திருமுகம் பார்த்துட்டு சரி இது சாமி பார்க்கல தங்கா சொன்னதுக்கு நியாயம் இருக்குது, அப்படி ஒரு வேலை நீ கனவு கண்டது மெய்யானா நான் உங்களுக்கு அங்கங்குரிய அடையாளம் சொன்னோம்னு சொல்லி கனிமேல கனி 7 கனி நிறுத்தி அணையாத்தியம் வச்சு ஒரு இரடு வந்து நேருமுன்னா கனியும் கலையும்பா.
அண்ணமாரண்ணருக்கு சாம குத்தி சோறாக்கு சாமங்களுமாகு நெல்லு குத்தி சேராக்கு நேரங்களுமாகு வர குத்தி சோறாக்க மறுநேரமாகும் சொல்லி அண்ணமாரண்ணருக்கு கம்பு குத்தி சோறாக்கி கட்டிச்சோறு கட்டி அண்ணா உருகெடுத்து தான் பூசி அண்ணருக்கு என்ன வர வேணும்னு சொல்லி வேலெடுத்து கை கொடுத்து வர வேணும்னு அங்க திடீர் முட்டால் அடியா அண்ணருக்கு சோறாக்கி நீங்க போய் வாங்க நான் புழுகெடுத்து தான் பூசி அண்ணருக்கு என்ன வர வேணும்னு சொல்லி வேலெடுத்து கை கொடுத்து வர வேணும்னு திருடீர் தான் கொடுத்து போது மண்ணிமேல் சண்டை வார சண்டை போகும்போது வீரமன கொம்புனது தெரியுமா அண்ணமார் அண்ணர் அரமனையில வந்து அது வாழை அழிச்சு தட வாங்காம சாச்சுது என்ன அழிச்சு தடா தென்னை அழிச்சு தேங்காய் சாச்சிட்டு அந்த நந்தவனம் பூந்தோடையில போய் நீட்டி படுத்திருக்குது நீலகிரி வருவதமா கொட்டி மகனது குறிச்சி படுத்திருக்குது பொன்னிமலை வருவதமா அது பார்த்து படுத்தல பருவத மலை பருவதமலை அதுக்கு செம்பிளிங்க பண்டாரா நாளையில பூவெடுக்க போற போது என்னடா இத்தனை நாள் என்ன பாரு பாரப்பட சொல்லி வண்டி மேல பூவெடுக்கிற போது இத்தனை நாள் இல்லாத நுழையானு பெங்க வந்ததுன்னு பண்ணி திரும்பி பாக்குற போது செம்பிளிங்க பண்டாரத்துக்கு நாளோட தீர்த்தா கண்ணாட போகுது பயந்து நடுங்கி பெரிய வீர பெரிய சோர்னு சொல்றாங்க பண்ணமாரண்ணருக்கு முகத்துல மேசி இருந்த எங்களோட சண்டைக்கு வர சொல்லி முழங்கால மேசி இருந்தா கூடமுறை கட்டிட்டு கூட சாஞ்சு படுத்திருக்குது ஒரு சந்திரகிரி வருவதுமா
விலகி நிப்பாங்க ஒரு வெளிநாடு ஆதிமேல் பள்ளிகளு நான் ஆதிமுனி ரகுராமே திருப்பால் கடலில் பள்ளிகொள்ளு நான் தெய்வ முனி ரகுராமே எனக்கு அல்லும் திருநீரு ஒரு அடிநத்தி ஒன்றாமா ஒரு இல்லும் திருநீரு ஒரு 21ஆமா நான் இந்த வனம் கடந்து ஒரு இருள வனம் சோந்தமிட்டு பள்ளி வனம் கடந்து ஒரு கருவச்சி காடு விட்டு இந்த அன்னக்கலா ஆயிரங்கால் மண்டபத்துக்கு நான் ஆனந்த கூத்தாடலான்னு வந்தேன் கண்டையா நான் ஆனந்த கூத்தாடுறா கொஞ்ச நேரம் நீ கொட்டி கொடுத்து கொண்டாடி வந்துட்டீங்கன்னா வரக்காத்தா மனுஷம் அது உத்தாரமாகுதுப்பா. பொன்னிவள நாடு சித்தாஞ்சீமையில உங்களுக்கு ஒரு சின்ன பொன்னிவள நாடு போய் எங்க பெரியவர் பேரு சொன்னீங்கன்னா ஒரு காகம் பறக்காது ஒரு கரிக்குருவி நாடாது பா எங்க சின்ன பொன்னிவள நாட்டுல போய் எங்க சின்னவர் பேரு சொன்னீங்கன்னா ஒரு சிட்டு பறக்காது ஒரு சிறுகுருவி நாடாது. இஞ்சி மணக்குது ஒரு எலுமிச்சம்பூ மணக்குது. கார் மேல சாம்பகமே வீரம் மறைச்சு வச்ச வீரமல சாம்பகமே சங்கிலி பறிச்சு வச்ச சாதி மறிக்கொழுந்து அப்பா என்ன கோடி காலத்துக்குமே இந்த அன்னக்கலா ஆயிரங்கால் மண்டபம் செல்வம் போல ஒரு அரியா பருவத்துல இந்த ஆட்ட கலரியில நான் ஒரு ஆட கத்துக்கிட்டேன் கண்டையா. 10 வயசுல நான் ஒரு பஞ்சு மத்தை ஏறி ஒரு பாசாங்க கத்துக்கிட்டேன். பாலை குடிச்சு பசியாற வரைக்கும் வாச வளர்த்தையுமே நீ வாங்க கப்பிட்டீங்கன்னா நாளைக்கு நேர வேலைக்கு எங்க தாயாரு கிள்ளி கொடுக்கறது உனக்கு அள்ளி கொடுக்கறது தான்.